அனைவருக்கும் வணக்கம். டிஎன்யூஎஸ்ஆர்பியோட எஸ்ஏ எக்ஸாம்ஸ் தொடர்பான ரிசல்ட்டு விரைவில் அறிவிக்கப்படும். மார்ச் 28க்குள்ளே ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் நம்ம எதிர்பார்க்கலாம். மீண்டும் நாம் தெளிவாக கூறுகிறோம், டிஎன்யூஎஸ்ஆர்பியோட எஸ்ஏ எக்ஸாம்ஸ்க்கான ரிசல்ட் விரைவில் வெளிவர வாய்ப்பு இருக்குது. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஃபிசிக்கல் ஈவெண்ட்டுக்கான அந்த 1:5 ரேஷியோவில் புதிய தேர்வாளர் பட்டியல் என்பது விரைவில் வெளியிடப்படுது. மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை பிறப்பித்த அந்த அறிக்கையின் மூலமாக பார்த்திங்கன்னா, விரைவில் டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு அவங்களோட வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா புதிய தேர்வாளர் பட்டியல் கிட்டத்தட்ட ஒரு 7500 நபர்களுக்கு மேலே தேர்ந்தெடுத்து அவங்களுக்கான உடல் தகுதி தேர்வுக்கான நாள் மற்றும் அறிக்கையை வெளியிட போகிறாங்க. ஸோ டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் போட்டியாளர்கள் தேர்வாளர்கள் அனைவருமே பார்த்திங்கன்னா தங்களுக்கான உடல் தகுதி தேர்வுக்கான பயிற்சி காலத்தை மேற்கொள்ளுங்கள். இப்போ கொடுக்கப்பட்ட அந்த டைம் அப்படின்றது ஒரு பொன்னான வாய்ப்பு, இதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. மேலும் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம இந்த நோட்டிஃபிகேஷன்ஸில் இருக்க ஒரு சில டேட்டாவும் ப்ளஸ் ரிசர்வேஷன்ஸ் இந்த 69% ரிசர்வேஷன்ஸ் தொடர்பாகவும் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாம்ஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்தது பார்த்திங்கன்னா 4/4/2025 ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி 2025 வந்தது. ஓகேங்களா? இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பழைய வீடியோவிலே தெளிவாக குறிப்பிட்டிருந்தோம். ஏஆர் மற்றும் தாலுக் எஸ்ஐ 2025 உங்களுக்கு இங்கே இந்த ஷார்ட் ஃபால் 53 வேகன்சி இருக்குது பாருங்கள். இதுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணி கொடுக்குறது. இந்த 53 வேக்கண்ட் ஷார்ட் ஃபால் வேகன்சி ஒவ்வொரு வருடமும் இது மாதிரி ஒரு சில வேக்கண்ட் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். புரியுதுங்களா? அப்போ ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தாலுக்கில் பார்த்திங்கன்னா மென் கேண்டிடேட்க்கு 654, விமன் கேண்டிடேட்க்கு 279, சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ஏஆருக்கு மென் கேண்டிடேட்க்கு 255, விமன் கேண்டிடேட்க்கு 111. அப்போ தாலுக்குக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 933 போட்டியாளர்கள் அல்லது காலி பணியிடங்கள். அதே மாதிரி ஏஆருக்கு பார்த்திங்கன்னா 366 காலி பணியிடங்கள் இருக்குது. இன்னும் தெளிவாக குறிப்பிடணும் அப்படின்னா, ஆண் போட்டியாளர்கள் பார்த்திங்க அப்படின்னா 654 பேர் தாலுக்குக்கு தேவைப்படுகிறார்கள், 255 பேர் ஏஆருக்கு தேவைப்படுறாங்க. பெண் போட்டியாளர்கள் 279 தாலுக்குக்கு தேவைப்படுறாங்க, 111 பேர் ஏஆருக்கு தேவைப்படுறாங்க. ஆக மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா ஆண் போட்டியாளர்கள் ஒரு 909, பெண் போட்டியாளர்கள் 390, ரெண்டும் சேர்த்து 1299 காலி பணியிடங்கள் அறிக்கை. இது மென் தனியாக விமன் தனியாக எதுக்கு நான் பிரித்து சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே தான் கட் ஆஃப் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. அதாவது 1:5 ரேஷியோவில் கூப்பிடும்போது ஆண்களுக்கு 1:5 ரேஷியோனும் பெண்களுக்கு 1:5 ரேஷியோன்னு தான் கூப்பிட போகிறாங்க. பட் ஆனால் இங்கே கம்யூனிட்டி வைஸ் அந்த கட் ஆஃப் வில் பி சேஞ்ச். இப்போ ஒரே மதிப்பெண் பெற்றிருக்கக்கூடிய 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட நபர்கள் இருந்தாங்கன்னா அவங்க அத்தனை பேரையுமே உடல் தகுதி தேர்வுக்கு கூப்பிட 100% வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். மேலும் பார்த்திங்கன்னா இதில் 53 ஷார்ட் ஃபால் வேக்கன்ஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருவோம். ஷெட்யூல் கேஸ்ட்டில் ஆண் கேண்டிடேட்க்கு 7, விமன் கேண்டிடேட்க்கு 3, ஆக மொத்தம் 10. அடுத்து ஷெட்யூல் ட்ரைபிள் பார்த்திங்கன்னா மென் கேண்டிடேட்க்கு 30 இருக்குது, விமன் கேண்டிடேட்க்கு 13 இருக்குது, டோட்டலாக 43 இருக்குது. அப்போ மென் கேண்டிடேட் மொத்தமாக ஷார்ட் ஃபாலில் 37, விமனில் 16, ஆக மொத்தம் 53. இந்த 53 வேக்கண்டும் இந்த வருஷம் ஃபுல் பண்ண போகிறாங்க. அப்போ இந்த கம்யூனில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் இன்னும் குறைய வாய்ப்பு இருக்குது. தெளிவாக சொல்கிறேன், இந்த ஷார்ட் ஃபால் வேக்கன்சினால் அடுத்தடுத்து வரக்கூடிய கேண்டிடேட்க்கு உங்களுக்கு கட் ஆஃப் குறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த கிரேஸ் மார்க் வேறு கொடுத்துருக்காங்க. அந்த கிரேஸ் மார்க் தொடர்பான ஒரு அப்டேட் ரிசல்ட் வந்த பின்னாடி தான் யாருக்கு மார்க் கூடியிருக்கு யாருக்கு மார்க் இறங்கியிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். இதைத்தான் நான் பல தடவை சொல்லியிருந்தேன். எந்த போட்டியாளராக இருந்தாலும் உடல் தகுதி தேர்வுக்கு தங்களை தயார்படுத்தி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். மேலும் பார்த்திங்கன்னா இந்த கிரேஸ் மார்க் இருக்கட்டும், கோர்ட்டில் கொடுத்த டைரக்ஷன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பெரிய இம்பேக்டான ஒரு விஷயத்த சொல்லுது. என்ன அப்படின்னா, இந்த ரிசல்ட் டிலே ஆக யார் பொட்டன்ஷியலாக டிசிப்ளினாக ஒரே மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி அந்த உடல் தகுதி தேர்வுக்கு தயார் செய்ய போகிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த டபுள் ஸ்டார், அதாவது 15 மதிப்பெண்கள் முழுமையாக கிடைக்க போகுது அப்படின்றது தெளிவாக எல்லாருக்கும் தெரியும். அதாவது என்ன அப்படின்னா, நிலையான ஒரு திட்டத்தை கையில் வச்சுக்கிட்டு டெய்லி நம்ம அதை டிசிப்ளினாக உழைச்சோம் அப்படின்னா அதற்கான வெற்றி வாய்ப்பு அப்படின்றது நம்மளால் ரொம்ப எளிமையாக வாங்கிட முடியும். இதைத்தான் நம்ம ஆரம்பத்துலேருந்து பல வீடியோக்களில் பல விதத்தில் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் ஆன், அதாவது என்னென்னா சோம்பேறித்தனம், அசால்ட்டு, இது ரெண்டுமே இருந்துச்சு அப்படின்னா உடல் தகுதி தேர்வில் நம்மளால் டபுள் ஸ்டார் வாங்கவே முடியாது. நீங்கள் எவ்வளோ பெரிய அத்லட்டிக்காக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா லாங் ஜம்பும்
ரோப் உங்களால் கண்டிப்பாக வந்து சடனாக டபுள் ஸ்டார் வாங்கவே முடியாது. 5 ஸ்டார் ஏறும் போதே 5 மீட்டர் ஏறும் போதே வந்து பார்த்திங்கன்னா பல பேருக்கு வந்து ஷோல்டர் பெயின் ஆகும், நெக்கு வந்து கொஞ்சம் வலிக்க ஆரம்பிக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோப்போட திக்னஸ் காரணமாக கை வழுக ஆரம்பிக்கும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏறும்போது கண்டிப்பாக அந்த பிரச்சனையெல்லாம் வரும். அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம், தினந்தோறும் நம்ம வீடியோ கொடுக்குற முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, உடல் தகுதி தேர்வுக்கு கொடுக்கப்பட்ட நாளை தெளிவாக பயன்படுத்துங்க அப்படின்னு. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஆண் போட்டியாளருக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு மீண்டும் ஒரு கிடைக்குமா அப்படின்றது தெரியல. நல்லா பார்த்துக்கோங்க, 909 காலி பணியிடங்கள் ஆண் போட்டியாளருக்கு மட்டும். அடுத்தட இந்த மாதிரி வேக்கண்ட் வந்தாலும் ஆண் போட்டியாளருக்கு இவ்வளோ வேக்கண்ட் கிடைக்குமா அப்படின்றது டவுட்டு தான். இதில் பிஎஸ்டிஎம் இருக்குது தனியாக. அதையும் பற்றி நம்ம டீட்டெயிலாக அடுத்தடுத்த காணொலியில் பார்ப்போம். நீங்கள் இப்போ செய்ய வேண்டியது மெஷர்மெண்ட்டு, அதுக்கடுத்து வந்து பார்த்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏப்ரலில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அப்டேட் கிடைக்கும். உங்களுக்கு மேலே வந்து உடல் தகுதி தேர்வுக்கான அந்த நாளை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. டென்டேட்டிவாக ஷெடியூல் டைம் எல்லாமே கொடுத்துருவாங்க, எத்தனாவது பேஜ் அப்படின்னு. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் எண்டூரன்ஸ் டெஸ்ட்டும் நடந்து முடிஞ்சிடும். அதுக்கு மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முக்கியமான 3 ஈவெண்ட்டுக்கான பேஜை பிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. காலையில் 7 மணி பேஜ், 10 மணி பேஜ், 12 மணி பேஜ், 1 மணி பேஜ் அப்படின்னு. இப்போ மதியானம் கரெக்டாக 12 மணிக்கு ஓடுறீங்க அப்படின்னா 1500 ஓடுறீங்க அப்படின்னா எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் தான் ஓட சொல்லுவாங்க. டக்குன்னு நம்மளால் உடம்பு டயர்டாயிரும் அந்த வெயிலில். ஏன்னா மே மாதம் வந்து பார்த்திங்கன்னா சித்திரை, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப வெயில் அடிக்கும். 98 டிகிரி ஃபேரன்ஹீட்டில் அடிக்கும்போது நம்மளால் டக்குன்னுலாம் ஓட முடியாது. இதுக்காக தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி செய்ய சொல்கிறோம். டெய்லி 3 மணி நேரமாவது என்ன செய்யணும், பயிற்சி செய்யணும் அப்படின்னு. வெற்றி வாய்ப்புன்றது கையில் கிடைக்கும்போது இந்த உடல் தகுதி தேர்வை தெளிவான நோக்கத்தோடு அணுகாமல் ரொம்ப அசால்ட்டாக இருக்கும்போது அதுக்கான பலன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. போன தடவை நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், 0.5ல் 0.2ல் விட்டு அவங்களாம் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் நான் கொடுத்ததே எதுக்கு அப்படின்னா, பல சேனல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷார்ட் ஃபால் வேகன்சியை பற்றி பேசவே இல்லை. இந்த ஷார்ட் ஃபால் வேகன்சி ஒரு 53 இருக்குது. ஆண் கேண்டிடேட் 909, பெண் போட்டியாளர்கள் 390. இதை பற்றிலாம் டீட்டெயில்டாக பசங்களுக்கு சொன்னால் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு வந்து அதிகமான வேக்கண்ட் இருக்குது. ஸோ ஆண் போட்டியாளர்கள் அதிக நபர்களை கூப்பிட வாய்ப்பு இருக்குது. பெண் போட்டியாளர்களுக்கும் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. 390 வேக்கண்ட் அப்படின்றது கிட்டத்தட்ட உங்களுக்கு டபுள் மடங்காக தான் உங்களை கூப்பிட போகிறாங்க. அப்போ அவங்களும் அவங்களோட கட் ஆஃப் பெண் போட்டியாளர்களை பொறுத்தளவு ஒரு 92க்கு மதிப்பெண்ணுக்கு எடுத்தால் கூட அவங்களுக்கு 100% வர வாய்ப்பு இருக்குது. கம்யூனிட்டி வைஸ் அது 87 கூட மாற வாய்ப்பு இருக்குது. லீஸ்ட் மார்க் வந்து கட் ஆஃப் வந்து ஒரு 85, 87 கூட வர வாய்ப்பு இருக்குது, எந்த கம்யூனலாக இருந்தாலும் பெண் போட்டியாளரை பொறுத்தளவு. அப்போ பெண் போட்டியாளர்கள் அந்த டபுள் ஸ்டார் வாங்குறதுக்கு அந்த முக்கியமான 3 ஈவெண்ட்டுக்கும் நீங்கள் கண்டிப்பாக பயிற்சி மேற்கொண்டு அதற்கான டபுள் ஸ்டார் வாங்க திட்டத்தை தெளிவுபடுத்தி வச்சுக்கோங்க. தெளிவாக சொல்கிறேன், எந்த ஒரு புதிய அறிவிப்பும் தான் தேர்தல் நடைமுறையின் போது வெளியிடப்படாதே தவிர தேர்வு முடிவு என்பது எப்போ வேணாலும் அறிவிக்கலாம். ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் எடுத்துக்காட்டுக்கு வந்து மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தோட தேர்வு முகமையை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நேற்று ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க, வைவாவோட ரிசல்ட்டை. ஸோ ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுறதுல எந்த ஒரு இம்பேக்ட்டுமே க்ரியேட் பண்ண முடியாது. அவங்க அந்த அதுக்கடுத்த உடல் தகுதி தேர்வு, அப்பாயின்மெண்ட் ஆர்டரு, எலெக்ஷன்ஸ் தேர்தல் நடைமுறை இருக்கும்போது வந்து உங்களுக்கு பணி நியமன ஆணை மட்டும்தான் கொடுக்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த டிஆர்பியும் அவங்களோட வெப்சைட்டில் அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான ரிசல்ட்டை அவங்களும் பப்ளிஷ் பண்ண தான் போகிறாங்க. ஏற்கனவே வந்து ஒரு 5 பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. ரிசல்ட் வெளியிறதுல எவ்வித பாகுபாடும் இருக்காதுப்பா. பணி நியமன ஆணை மட்டும்தான் உங்களுக்கு அந்த தேர்தல் நடைமுறையும் போது கொடுக்க முடியாது. அது மட்டும் இல்லை, இந்த ஷார்ட் ஃபால் வேக்கன்சி இந்த 53 பேரை இந்த வருஷமும் அதில் ஒரு 53, 60 பேர் கூட வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி வந்துகிட்டே தான் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் தெளிவாக அதை புரிஞ்சுக்கணும். அடுத்து என்ன அப்படின்னா, அந்த 69% ரிசர்வேஷன் சொன்னேன் பாருங்கள், அதில் ஜென்ரலுக்கு வந்து 31%. இந்த 1299 காலி பணி இடத்துல 31% வந்து ஜென்ரலு. பிசி ரிசர்வேஷன் 26.5, பிசிஎம் முஸ்லீம்ஸ் வந்து 3.5, எம்பிசி டிஎன்சி இவங்கெல்லாம் வந்து 20%, எஸ்சி வந்து 15%, எஸ்டி வந்து எஸ்டி ப்ளஸ் எஸ்ஏ. ஓகேங்களா, இதில் எஸ்சிஏ இருக்காங்கல்ல அவங்க 3%, எஸ்டி வந்து 1% கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் அதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு 19% வரும். அப்போ இந்த பெர்சன்டேஜின் அடிப்படையில் இந்த 69% ரிசர்வேஷனை பொறுத்தளவு மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த கட் ஆஃப் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதுக்குள்ளே வரும்.
இந்த 31% ஜென்ரலில் இருக்குது பாருங்கள், அவங்க ஹையஸ்ட் மார்க் யார் வாங்குறாங்களோ அவங்க ஜென்ரலில் வந்துடுவாங்க. இப்போ கான்செப்ட் வந்து ஹையஸ்ட் மார்க் வாங்குறவங்க என்ன தான் அதிகமான மார்க் வாங்கியிருந்தாலும் அவங்க சரியான உடல் தகுதி தேர்வை தெளிவான ஒரு திட்டமிடலோட அணுக முடியல அப்படின்னா அவங்களால டபுள் ஸ்டார் வாங்க முடியாது. அப்போ நம்ம கம்யூனில் இருந்து கூட நம்ம ஓப்பனில் போக வாய்ப்பு இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரிட்டனை நான் சரியாக பண்ணாமல் இப்போ ஒரு 98, 97 எடுத்துகிட்டு நம்ம போகிறோம், உடல் தகுதி தேர்வுக்கு போகிறோம். அவங்க ஒரு 105, 108 எடுத்துகிட்டு உடல் தகுதி தேர்வுக்கு வராங்க. பட் ஆனால் நம்ம கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி போயிருக்கோம், டபுள் ஸ்டார் வாங்கிட்டோம் முக்கியமான 3 ஈவெண்ட்லேயும். அந்த 107, 108 வாங்கின நபர் ஒரு ஈவெண்ட்டில் கூட ஒரு ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஸ்டார் வாங்கிட்டார் அப்படின்னா அந்த பணி நியமன ஆணைன்றது நம்ம பக்கம் திரும்ப வாய்ப்பு இருக்குது. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து என்ட்ரி டிக்கெட் மட்டும்தான் வந்து அந்த மெயின் எக்ஸாம் சொல்லுவாங்க. ஸ்கோரிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா உடல் தகுதி தேர்வு வைவா மட்டும்தான். மீண்டும் சொல்கிறேன், ஸ்கோரிங் வந்து உங்கள் உடல் தகுதி தேர்வு வைவா மட்டும்தான். அடுத்தடுத்த காணொலியில் இன்னும் தெளிவாக நம்ம வீடியோ கொடுப்போம். நன்றி.